ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் மீன் வந்துச்சு, அத்தை வாங்கி அலசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. அத்தை மீன் குழம்பு மீன் பொரிக்கிறதுக்கா இல்லைன்னா எப்படி? மீன் குழம்பு வச்சு அப்படியே பொரிச்சிருக்காங்க. சரி சரி சரி, இன்றைக்கி எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம். சரியா? அத்தை மீனை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அத்தை இவ்வளோ தான் மீனா? இல்லைம்மா, அது குழம்புக்கு வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தனியாக மசாலா போட்டு தடவி வச்சுருக்கேன். சரி, பொரிக்கிறது எடுத்துக்கிடுவோம். சரி, இப்போ குழம்பு வைக்க போகிறீங்களோ? ஆமாடா. சரி, எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியா? அத்தை பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. அத்தை அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து கொஞ்சம் வெந்தயம். சரி, வெந்தயம் பொரிஞ்சிட்டு இருக்கே நம்ம கடுகும் போடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம். சரி, நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமும் போடலாம். இதில் நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக. நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதனால பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சரி, அது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அது கூட தக்காளி, ஒரு 2 தக்காளி. சரி, இதெல்லாம் நல்லா வதங்கணுங்க. ஆமாம், இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம. அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஏன்னா நேரம் ஆயிடுச்சு பார்த்தியா. அது நம்ம குழம்பு போடையில் இந்த உப்பை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு தக்கன கம்மியாக போட்டுக்கிடுவோம். சரி, அத்தை தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம நல்லா வதங்கிட்டுடா. அதுக்கப்புறம் அத்தை தேங்காய் இன்றைக்கி அரைச்சி வச்சுட்டேன். புளியோடு சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். சரி, ஓ சீக்கிரம் பண்ணணும்னா இப்படி அரைச்சி ஊற்றிடலான்னு? ஆமாம், நம்ம கரைக்கிறதுக்கு நேரம் ஆகும். அதனால தேங்காயோடு அரைச்சி ஊற்றிக்கலாம். சரி, மிக்சிலேயே நிறைய இருக்குது. சரி, அலசி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மசாலா பொடி போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம், நம்ம வீட்டில் கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தி சேர்ப்போம். அதனால் அதை போட்டுக்கிடுவோம். சரி, போட்டுட்டு தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி குழம்பு கொட்டி வச்சுக்க வேண்டியதான். நம்மளுக்கு இது காணாது, தண்ணி ஊற்றிக்குவோம். ஆமாம், காலையிலுக்கு மதியத்துக்கு சேர்த்து எடுத்து வைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் நிறைய வைக்கிறாங்க தண்ணி ஊற்றி. அதனால தான் நம்ம தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் ஊற்றலைன்னா காணாது நம்மளுக்கு. இது தேவைக்காக தான் உப்பு போட்டுக்கிடுவோம். சரி, ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு ஏற்ற போட்டுக்கிடுவோம். சரி, இது கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டு இறக்க வேண்டியதானே? மீனை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இறக்கிற வேண்டியதான். சரி, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பர். அடுத்து என்னத்த மீன் போட்டுற வேண்டியதானே? ஆமாம்மா, மீன் போட்டுற வேண்டியதான். ஓகே, அலசி வச்சுருந்தீங்கன்னா போட்டுற வேண்டியதான். குழம்பு கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் குழம்பு மீன் நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் பொரிச்சதுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அதனால் அந்த சைடு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலேக்கும் மதியத்துக்கும் சேர்த்து சமைச்சாச்சு. முக்கியமான ஒரு விஷயத்தை காமிக்கலை, சுட சுட சாதம். ஓகே, நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஆயிடுச்சு. அத்தை டீ போட்டுட்ருக்காங்க. அத்தை இன்னைக்கு டீக்கு ஸ்நாக்ஸ் இந்தா முறுக்கு சுட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு. சூப்பர். உடச்சிக்காமங்க முறுக்கு எப்படிக்கும் பார்ப்போம். முறுக்கு சூப்பராக இருக்கும்டா. நல்லா நொறுங்கி வருதுண்ணே. நல்லா சாப்பிட்டா நல்லா முறுமுறுன்னு நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு இதான் எங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீயும் முறுக்கும். நிறைய பேர் வீடியோ பார்த்து ரொம்ப ஹாப்பி. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.